வணக்கம், வணக்கம். இந்த தமிழக ஜோதிட பிரியர்கள் அதிகமா இருக்கீங்க. பட் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நெறைய விஷயங்கள கேட்கும்பொழுது, சில இன்னமும் இந்த பழமையான ஜோதிட முறைகள அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க ஆய்வு செஞ்சாங்களா கிடையாது. ஒரு ஜோசியர் ஒருத்தர் எப்படி இருக்காரோ தெரியாது. கூட்டமாக இருக்கிறாங்க, அவர நம்பி போறாங்க அப்படின்னு. அப்ப ரூ. 100 வாங்குனா கூட்டம் வரும்ல. ரூ. 200 வாங்குனாலும் கூட்டம் வரும்ல. உலகத்துல உள்ள கூட்டமெல்லாம். எப்படியோ போறாங்க. அவங்கள பத்தி நமக்கு கவலை இல்ல. ஜோதிடம் படிக்கணுங்க. நெறைய விஷயங்கள்ங்க. எனக்கு கூட ஒருத்தர் க க இது கமெண்ட் போட்டார். "படி, படி அப்பத்தான் உனக்கெல்லாம் ஜோதிடம் தெரியும்." ஹம். எத்தன வருஷம் இதுல வாழ்ந்து, என்னென்ன சாதனை எல்லாம் செஞ்சுட்டு, இன்னைக்கு அமைதியா அழகா உட்கார்ந்து, நமக்கு பொழுது போறக்கு எனக்கு ஒரு இது நெறைய ஆயிரக்கணக்கில பட்டதாரிகள உருவாக்கி, அவங்க மூலமாக ஜோதிடத்த சரியா கொண்டு வரணும்னு நெனைக்கிறப்ப அவங்க எல்லாருக்குமே பண தேவைகள் அதிகமாக இருக்கு. அது நம்மனால குடுக்க முடியாதுங்களே. ஒரு ஆய்வு செய்யணும்னாலும் பணம் வேணும் இல்லையா? அப்படி ஒண்ணும் பெருசா யாரும் இல்லை. அது ஏதோ நல்ல ஜோதிடம்ன்னு சொல்றாங்க. ஒழுக்கமாகவும் சொல்லக்கூடியவங்களாக நெறைய பேர் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். ஆனா யாரும் என்கிட்ட வரல. நம்மட்ட அதெல்லாம் சொல்லல. வந்தாலே வணக்கம் வணக்கம் போட்டு ஏதாவது மரியாதை செஞ்சுட்டு கிளம்பிடுறாங்க. நீங்க நீங்கலாம் வழி குடுக்கலைன்னா நாங்கலாம் எப்படி சார் ஜோதிடருமா இருக்க முடியும்? நீங்க சொல்லிக் குடுத்த அமைப்புல நல்லா இருக்கும்ட்டு வாழ்த்திட்டு போறாங்க. இருக்கட்டும். மன்னாதி மன்னன், அதாவது சக்கரவர்த்தி யோகம் சொல்றோம் இல்லையா? மன்னாதி மன்னன். எத்தனையோ கோள்கள் அமைப்புல சக்கரவர்த்திகள் இருக்காங்க. அவங்கவங்க அந்த கோள்களின் அமைப்புல குணவான்களாக இருப்பாங்க. உச்சமடைந்த கோள்கள் தான் ஒரு மனிதனை மன்னாதி மன்னன் நிலைக்கு கொண்டு போகும்னா, அதுல நெறைய பேர் போயிருக்காங்க. மன்னாதி மன்னன்னா எப்படின்னா சர்வசாதாரணமா 500 கோடி, 1000 கோடி கணக்கு வழக்குல வச்சிருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் என் நண்பர்கள் நெறைய பேர் இருக்காங்க. 56ல பிறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சனியன் உச்சமா இருப்பான், குரு உச்சமா இருப்பான், சூரியன் உச்சம், செவ்வாய் உச்சம்லாம் நம்ம நெறைய பார்க்கிறோம். நம்ம அந்த ஜாதகமெல்லாம் பார்த்திருக்கிறோம். மகா பெரிய கோடீஸ்வரர்களா இருக்காங்க. சாதாரண ஆளும் இருக்காங்க. ஏன் சாதாரண ஆள் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த அ தொடர்புகள்ல கோள்களுடைய தொடர்புகள்ல நல்ல திசாபுத்தி நடக்கல சாதாரணமா இருக்காங்க. ஆனா பாரம்பரியத்துல பிறந்தவங்க, குடும்ப பெரியவங்கலாம் இருக்கிறாங்க. கலப்பாக இருக்காங்க. ஆனா நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான ஜாதகம் எல்லாம் பார்த்திருக்கேன். கோடீஸ்வரர் அவர் கும்ப லக்னம். அங்கெல்லாம் ஒண்ணும் கோள்கள் உச்சமாகல. ஆனால் இன்றைக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கார். சூரியன், செவ்வாய், சனி, குரு இந்த 4 பேரும் உச்சமாக இருக்கிறது. அந்த 56ல 55, 56ல அந்த நிகழ்வு நடந்தது. அது இருந்தா அதுல ஒரு லக்னமாக இருந்தால், அதாவது சூரியன், செவ்வாய், குரு, சனி 4வரும் உச்சமாகி, அதில் ஒன்று லக்னமாக இருந்தால், எது கும்ப லக்னமோ அல்லது மகர இது சாரி ஆ துலா லக்னமோ அல்லது மகர லக்னமோ அல்லது மேஷ லக்னமோ அல்லது கடக லக்னமாக இருந்து பிறந்தவர் மன்னாதி மன்னனாக இருக்கிறான்றார். மன்னாதி மன்னனாக இருக்குனாலும் அவருக்கு திசாபுத்திகள் நல்லா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா 4 அரசர்களுமே பெரிய ஆளுக தான். பட் லக்னத்துல குரு இருக்கவர் எப்படி இருப்பார்? லக்னத்துல சனிய உச்சமானவர் எப்படி இருப்பார்? லக்னத்துல செவ்வாய் உச்சமானவர் எப்படி இருப்பாருங்கிற தனி பலன்களுடன் அந்த மன்னாதி மன்னன் வர்றார். அது ஒரு பாயிண்ட்டுங்க. அதுவே லக்னமா இருக்கணுமா? சில கோள்கள் உச்சம் அடைகிறது. சில கோள்கள் அந்த 4 கோள்கள் மாத்திரம் கிடையாது. சில கோள்கள் உச்சமடைந்து அதில் ஒன்று லக்னமாக உச்சமடைந்த கோளுக்கு அது ஒண்ணு லக்னமாக அமைந்து சந்திரன் மாத்திரம் கடகத்துல இருந்தா போதுங்கிறாங்க. சில கோள்கள் உச்சம். அது 1 கோளோ, 2 கோளோ சில கோள்னா 2ஆ இருக்கணும். அதான் 2க்கு மேற்பட்ட கோள்கள் உச்சமாகி அது லக்னமாக இருக்கணும். சந்திரன் கடகத்துல இருந்தால் அவரும் மன்னாதி மன்னன் வாழ்க்கை வாழ்வாருன்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. மன்னாதி மன்னன்னா மன்னர்கள் வணங்கக்கூடிய மன்னனாகல்ல மாறுறாங்க. அது சொல்லும்போது அது அவங்க நம்ம ஜோதிட விற்பனர்கள் அடிப்படையை உடைக்காம அவங்க எழுதி வைக்கிறப்ப கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. இதுல மன்னாதி மன்னர்களும் இருக்காங்க, மண்ணை விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க. எல்லாமே பாவக தசாபுத்திகள் அடிப்படையில தான் எல்லாமே நடக்குது. பார்க்கிறோம். சாதாரணமாவே ஒரு மன்னாதி மன்னன் யோகத்த இந்த வட்டத்துல சொல்றோம். குரு புதனை பார்த்தாலே அவர் மன்னாதி மன்னன். இது எப்படி பாருங்க. இந்த பார்வை பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா?
இந்த பார்வை பலன்கள்ல இது ஒண்ணு. குரு புதனை பார்த்தாலே அவருக்கு மன்னாதி மன்னன் யோகம் வருது. நல்லதுதான். குரு புதன் இணைவை பத்தி பேசல. குரு புதனை பார்ப்பது. ஏன்னா குருக்கு 5, 9ங்கிறது எக்ஸ்ட்ரா பார்வை. பார்த்தால் மன்னாதி மன்னன். நியாயம்தான். ஆனா தசா புத்திகள் நடக்கணும். தசா புத்திகள் நல்ல பாவத்தை நடத்திட்டு போனாத்தே அந்த மன்னாதி மன்னன் யோகத்தை அவர் அனுபவிக்க முடியும். நல்ல பாவத்தை அதை இயக்கலைன்னா ஒரு மண்ணும் கிடையாது. அது பார்த்தும் மண்ணுக்கு தான் பிரயோஜனம். எப்படியும் ஒரு வருஷத்துல அந்த குருக்கோள் இருக்குன்னா 3 பார்வையாக புதனை பார்த்துரும். 5ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா 9ஆம் பார்வையா ஏறக்குறைய நிறைய பேர் திறந்திருப்பாங்க. ஆனா குரு தனித்தோ இந்த புதனும் தனித்திருந்து பார்வை இருக்கணும். யார் கூட்டுக்கோள்கள் சேர்ந்ததா எல்லாமே கெடும். அதான் அந்த பார்வையின் பலன். 2வது பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது ஒரு கோள் அல்லது ஒரு கோளுக்கு மேற்பட்ட கோள்கள் நீச்சத்தில் இருந்து நீச்ச பங்கம் அடைந்திருந்தால் அவரும் மன்னாதி மன்னன் ஆகிறார். சாதாரணமா நான் நீச்சத்துக்கு விளக்கங்கள் கொடுத்தேன். நீச்ச பங்கத்துக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டேன். நீச்ச பங்கம் சொல்லி அது ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நீச்ச பங்கம். எல்லாரும் சொல்றீங்களா நீச்ச நின்ற ராட்சிநாதன் ஆட்சி உச்சம் ஏறிடுன்னு. அதுல எனக்கு என்னடான்னா இந்த குரு நீச்சம் ஆகுது லக்னாதிபதி, அங்க சனி ஆட்சி ஆகுது. அந்த சனி திசை காலத்துலதான் நான் பேராசிரியர் வேலைக்கு பல்கலைக்கழகத்துக்கு போனேன். அந்த தேசா காலத்துல அது எனக்கு 9 சிக்னிஃபிகேட் பண்ணும் சனி. நல்லாவே இருந்தோம், போனோம், பல்கலைக்கழகத்திலே வாழ்ந்தோம், அப்படியே இருந்தோம், ஒரு நல்ல நேம் வந்தோம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அமைப்புகள்ல இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆனா தமிழகத்தின் பேராசிரியர் நான் தான் ஜோதிட துறையில. நான் மக்களை அப்படி சொல்லலாம் இப்படி சொல்ல, எனக்கு எப்பயுமே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உண்மை பேசுறவன் இவன் தானே, இலக்காரன் தானே. எத்தனையோ பேர் என்னென்னமோ பொய்யா பேசுறான், பேசிட்டு போறான். நம்ம நல்லா இருக்கிறோம். அந்த ஜோதிடம் சொன்னபடி கோல் நீச்ச பங்கம் ஆகுது, நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தியிருக்கோம். சனி திசையிலே நடத்தியிருக்கோம், புதன் திசை, இப்ப கேது திசையில நல்லா சூப்பரா இருக்கிறோம். ஆக நீச்சமானாலுமே நமக்கு அந்த ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்குது. மன்னாதி மன்னன் அதுதான் அங்க இருக்கிறது. இந்த மன்னாதி மன்னன் யோகத்துல கோள்கள் உச்சமடைந்து கிடைக்கக்கூடிய யோகத்துல மதிப்பு குறையாமல் வாழ்கிறார்கள். கோள்கள் நீச்சமடைந்து கிடைக்கக்கூடிய கோள்கள்ல இந்த பாருங்க, நம்ம இந்த ஜோதிட துறையில எவ்வளவு பயங்கரமான துறை தெரியுங்களா இது. இந்த துறையில நின்னுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இதை உருவாக்க முயற்சி பண்றோம். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள். நம்மளுடைய உழைப்புகளை லேசா போற போக்குல அவருக்கெல்லாம் என்ன தெரியும்? அதேங்கப்பா ரொம்ப தெரிஞ்சது. எல்லாம் சொல்லிட்டு போறதுதான் நடக்கணும்ல. அதாவது மக்களுக்கு தெரியணும்ல. எனவே மன்னாதி மன்னன் யோகத்துக்கு இந்த 4 பாயிண்ட நீங்க கையில வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் தரும். நன்றிங்க.